ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A வரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ் கூட. பிரசிடென்ட் பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒன்றிய நிர்வாகம், அதாவது ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, ஸோ யாரெல்லாம் பார்க்க போறோம்னா பிரசிடென்ட் பார்க்க போறோம், வைஸ் பிரசிடென்ட் பார்க்க போறோம், பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறோம். ஓகேவா? நிர்வாகத்துறையில உள்ள எல்லாரும் வந்துருவாங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம 3 தான் பிரிச்சுக்கலாம். ஜெல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜே ஃபார் ஜுடிஷியரி லாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? நிர்வாகம் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து இன்னொன்னு இருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ். சோ இது வந்து நத்திங் பட் பார்லிமெண்ட். ஓகேவா? சோ இது நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ நமக்கு இப்போ வந்து நிர்வாகம் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிரசிடென்ட் வருவாரு, வைஸ் பிரசிடென்ட் வருவாரு, பிரைம் மினிஸ்டர் வருவாரு, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாரு. ஓகே, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மத்திய அமைச்சரவை வருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ நீங்க அப்படியே வரிசையா வாங்கலாம். மேல இருந்து பிரசிடென்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மத்திய அமைச்சர்கள். ஓகேவா? ஸோ நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் கமிட்டிஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இது போக இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். முக்கியமா நமக்கு சிலபஸ்ல இருக்கிறதுல இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அதாவது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, பிரியாம்பிள்ல இருந்து, சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து, அப்புறம் ஆர்டிகல் 1 to ஆர்டிகல் 51A வரை ஒன்னு விடாம படிச்சிட்டீங்களா? எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா? ஸோ கிளாஸ் கவனிச்ச எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்லயோ, ஸோ யூடியூப்ல பாக்குறவங்க கமெண்ட்ல, ஸோ மற்றவங்க வந்து நமக்கு கேட்கலாம். இப்பவே நீங்க கேட்கலாம் கூட கேட்கலாம். ஸோ டவுட் இருக்காதுன்னு நம்புறேன். ஸோ எல்லாரும் படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஷார்ட் நோட்ஸ்லாம் எடுங்க. ஸோ வெறுமனே கிளாஸ் பார்த்துட்டு நம்ம கையில வந்து பிடிஎஃப் வந்துருச்சு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க, இல்ல மெட்டீரியல் இருக்கு அது போதுமே அப்படின்னு இருக்காதுங்க. நீங்க படிச்சு, நீங்க புரிஞ்சு, நீங்க ஒரு ஷார்ட் நோட் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி இல்ல, கண்டிப்பா எடுங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நமக்கு ஒவ்வொரு டாபிக் பாக்குறோமா, இப்போ பிரியாம்பிளா உங்களுக்கு வந்து ஒரு 1/4 ஆஃப் த என்ன அந்த ஒரு A4 ஷீட்ல முடிச்சிடணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் லெந்தியா போகலாம். ஸோ அது வந்து ஒரு பேப்பர்ல முடிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் நோட் எடுங்க. நீங்க எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பாலிட்டினா ஒரு 10 A4 ஷீட், மிஞ்சி போனா ஒரு 15 A4 ஷீட் தான் உங்க கையில இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஷார்ட் நோட் நீங்க வந்து எடுக்கணும். ஷார்ட் நோட்னா என்ன? முக்கியமான பாயிண்ட்ஸ், மறந்து போற பாயிண்ட்ஸ். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாமே படிச்சிருவோம். ஸோ அப்போ ஷார்ட் நோட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்கக்கூடாது. படிச்சுட்டு செகண்ட் டைம் நம்ம படிக்கும்போது ஓகே இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ நாளடைவில் அது உங்களுக்கு தேவையே படாது. ஷார்ட் நோட்டே தேவைப்படாது. நீங்க அப்படி கண்ணை மூட்டு உட்கார்ந்தீங்கனாலே சப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்மளுடைய ஷார்ட் நோட்டோட நோக்கம். ஸோ பெரிய நோட் இருக்குது, கிளாஸ் கவனிக்கிறோம், படிக்கிறோம். ஓகே, செகண்ட் டைம் படிக்கும்போது நமக்கு எதெல்லாம் மறக்கிறது மாதிரி இருக்குது, எந்த கான்செப்ட்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை, அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பிரசிடென்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டால் அதுக்குள்ள என்னெல்லாம் வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, சில விஷயங்களை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படின்ற விதத்துல நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ எழுதுங்க. உங்க ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கிறேன் சார், நீட்டா பெருசா எழுதி பண்றேன் சார். ஓகே, கூட ஒரு 5 பேப்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ கண்டென்ட் நமக்கு வந்து ஷார்ட்டா வரணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஒரு அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து திருப்பி பார்க்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி வரணும். அதுவே ஒரு 50 பேப்பர் இருக்கு, 50 பேப்பர் தான் 100 பக்கமாச்சு. ஸோ 50 பேப்பர் இருந்தா உங்களுக்கு திருப்புறதுக்கு மைண்டே வராது. ஐயோ 100 பக்கம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். இதே ஒரு 15 பேப்பர் இருந்தா 30 பக்கம் தான், ஃபாஸ்டா திருப்பிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் நோட்லயே முக்கியமான பேஜ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சைட்ல வந்து பார்டர் விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருணும், சைட்ல பார்டர் விட்டுறணும். ஸோ இந்த பார்டர் இந்த பக்கம் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ணிக்கிறது, கலர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடுத்த தேர்ட் ரீடிங்ல அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ ஃபைன். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 52ல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஆர்டிகல் எல்லாமே மனப்பாடம் பண்ணணுமா கேட்டா இல்ல, முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ ஆர்டிகல் கேட்கறாங்கன்னா கேட்கறாங்க. மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் நமக்கு எங்க இருந்து அதிகமா கேட்கறாங்கன்னா, இந்த மாநில, அதாவது ஒன்றிய நிர்வாகத்தை விட மாநில நிர்வாகத்தில இருந்து அதிகமான ஆர்டிகிள்ஸ் கேட்கறாங்க. ஆளுநருடைய இதுக்கான ஆர்டிகிள் என்ன, முதலமைச்சருக்கான இதுக்கான ஆர்டிகிள் என்ன, இதெல்லாம் கேட்கறாங்க. நம்ம ஈஸியா படிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன்றிய நிர்வாகத்தை வந்து தெளிவா படிப்போம். ஒன்றிய நிர்வாகம் நம்ம வந்து தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்றப்ப நம்ம மாநில நிர்வாகம், அதாவது ஒன்றிய நிர்வாகமோ ஒன்றிய சட்டமன்றமோ மீன்ஸ் பாராளுமன்றமோ படிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் மாநில
நிர்வாகமோ மாநில சட்டமன்றமோ படிக்கும்போது அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். நம்ம இங்க இது பார்த்தோம் இல்லையா, இங்க இது ஓகேவா, இங்க வந்து பிரசிடென்ட், அங்க வந்து கவர்னர், இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், ஓகேவா, இங்க வந்து பிரதமர், அங்க வந்து முதலமைச்சர், இங்க மத்திய அமைச்சரவை, அங்க மாநில அமைச்சரவை. சோ இப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா, ஈஸியா தான் இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன உரிமைகளுக்கு இவங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ அப்படின்ற விதத்துல ஈஸியா பார்த்துடலாம். ஸோ நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து கண்டிப்பா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற கிளாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகே, ஸோ ரிப்பீட் ரிவிஷன், ஓகேவா, படிச்சுக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து படிச்சுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ ஒன்றிய நிர்வாகம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, குடியரசுத் தலைவர், ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சரவை, இந்திய தலைமை வழக்கறிஞர். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் சொல்லிடுறேன். ஓகேவா, இந்திய தலைமை வழக்கறிஞர், அடுத்தது மத்திய தலைமை கணக்கு தணிக்கையர். இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின் அப்பப்ப கேட்டு இருப்பாங்க, அதையும் என்னன்னு சொல்லிடுறேன். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் நீங்க பார்க்கலாம். ஓகேவா, மத்திய தலைமை கணக்கு தணிக்கையர். ஃபைன். ஸோ இந்த ஒரு 6 டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் டாபிக் மட்டும் கொஞ்சம் லெந்தா போகும், மீதி எல்லாம் ஈஸியா ஃபாஸ்டா போயிடும். ஓகேவா, மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ நடைமுறையில் நடக்கிறதா. நீங்க டெய்லி நியூஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே இந்த டாபிக் உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு ஈஸியா படிச்சிடலாம். ஈஸியாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் நான் நியூஸே கவனிக்கல சார், இப்பதான் படிக்க வந்திருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிளாஸ் கவனிச்சதுக்கு அப்புறமும் நியூஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா, சோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து போக போகுது. சோ ஃபைன். குடியரசுத் தலைவர் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன். ஓகேவா, சோ குடியரசுத் தலைவர் நமக்கு என்ன சொல்லுவோம்னா இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லுவோம். சோ நமக்கு இந்த பிரசிடென்ட் பத்தி நம்ம எதுல டீல் பண்றோம்னா, பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 52 இருந்து 78 வரை நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுலயே நான் முக்கியமானதெல்லாம் சொல்றேன். ஓகேவா, 52 இருந்து 78 வரை மனப்பாடம் பண்ணணுமானா இல்ல முக்கியமான மட்டும் நம்ம வந்து பண்ணா போதும். ஓகே, ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சோ யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அதுல நமக்கு வந்து முக்கியமா இந்த யூனியன் எக்ஸிகியூட்டிவ்னு சொன்னா அதுல வந்து நம்ம இந்த கணக்கு தணிக்கையரை கூட நம்ம வந்து பெருசா சேர்த்துக்க முடியாது. ஓகேவா, மீதி எல்லாம் வருவாங்க. ஃபைன், அதெல்லாம் குழப்பம் வேண்டாம், இதுவே இருக்கட்டும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா இந்த மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஓகேவா, ஸோ ஜென்ரலா பார்லிமெண்ட் நமக்கு வந்து லோக்சபா, ராஜ்யசபா மட்டும்தான் நினைச்சக்கூடாது. குடியரசுத் தலைவரும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அடங்குவார். எப்படி வந்து பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனோ, குடியரசுத் தலைவர் இஸ் அ பார்ட் ஆஃப் த என்னது பார்லிமெண்ட். நமக்கு வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது பிரச்சனை வராது. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவரு மாநிலங்களவை இருக்கு இல்லையா, மக்களவை மாதிரி மாநிலங்களவை, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அதோட சேர்மேன் ஆகிறாரு. சோ நமக்கு அங்க அந்த பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா குடியரசுத் தலைவர் வந்து தனியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா குடியரசுத் தலைவர் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, சோ அப்ப இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு? இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் தான். ஓகேவா, சோ பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். யாரு இவரு? ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட். ஓகேவா, சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, சோ நாட்டுடைய தலைவர் பெயர் அளவுல. ஓகே, உண்மையான தலைவர் நமக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பெயர் அளவுல நாமினல் ஹெட். உண்மையான தலைவர்னா பிரதமர். ஏன்னா பிரதமர் நம்ம வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம், பிரதமர் தான் பவர். ஓகே, அமெரிக்கா வந்து அப்படி கிடையாது. யார் தான் பவர்? அதிபர். ஓகே, பிரசிடென்ட் தான் அங்க வந்து பவர். ஓகேவா, சோ அப்போ இந்தியாவின் முதல் குடிமகன் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பின் சின்னமாக விளங்குகிறார். ஓகேவா, இவர் சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாலிடிட்டி. ஓகேவா, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, அப்புறம் சாலிடிட்டி. சோ இதோடைய அதாவது இதோடைய சின்னமாக விளங்குகிறார். ஓகேவா, ஹி இஸ் a symbol ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஆர்டிகல் 52 வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிரசிடென்ட், இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பாரு அப்படின்றதா ஆர்டிகல் 52 நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 51A வரை நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடியுது. 52ல இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்றது. ஓகே, சோ அடுத்த லைனும் அது கூட கண்டினியூவான லைன் தான். ஆர்டிகல் 53ல சொல்லிருப்பாங்க மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்கள். ஓகேவா, நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள். நிர்வாகம் என்னது? சட்டம் இயற்றுறது வந்து பாராளுமன்றம் சட்டத்தை இயற்றும், அதை செயல்படுத்துறது. ஓகேவா, அதாவது சட்டமாட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நிர்வாகம் பண்ற இடத்துல வந்து யார் இருப்பாங்கன்னா பிரதமர்,
அப்புறம் யாரு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்களா இருப்பாங்க. சோ இங்க குடியரசுத் தலைவர் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரு தான் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துமாறு நாம கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன அதிகாரங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா, என்னென்ன அதிகாரங்கள்லாம் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அப்போ மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவராக தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்தப்படுது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டியூஷன்ல டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது குடியரசுத் தலைவருடைய தேர்தல். ஓகே, சோ குடியரசுத் தலைவருடைய தேர்தல். சோ குடியரசுத் தலைவருக்கு நேரடி தேர்தலா நீங்க யாருக்கெல்லாம் ஓட் போடுவீங்க? சோ இது வந்து ஆர்டிகல் 54. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, விதி 54. சோ நீங்க யாருக்கெல்லாம் நேரடியா போய் ஓட் போடுவீங்க? லோக்கல் பாடி எலெக்ஷன்ல போடுவீங்க அப்படின்னா உங்க ஊர், உங்க பஞ்சாயத்து ஓட்டு போடுவீங்க இல்லையா? மாநகராட்சினா மாநகராட்சி, நகராட்சினா நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி. சோ அந்த ஓட்டு போடுவீங்க ஒண்ணு. அடுத்தது எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிதானே? சீஃப் மினிஸ்டரை வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடுவோம். அடுத்தது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக எம்பி எலெக்ஷன்ல ஓட் போடுவோம் இல்லையா? வேற எதுக்காக நம்ம வந்து ஓட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்ப இந்த மூணுமே நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி தேர்தல். ஓகே, ஆனா குடியரசுத் தலைவரும் தேர்தல் வச்சு தான் சூஸ் பண்றாங்க, துணை குடியரசுத் தலைவரும் தேர்தல் வச்சு தான் சூஸ் பண்றாங்க, மாநிலங்களவையில இருக்கிறவங்களையும் தேர்தல் வச்சு தான் சூஸ் பண்றாங்க. நம்ம ஓட்டு போடலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மறைமுக தேர்தல். ஓகேவா, நேரடி தேர்தல் இல்லை அப்படின்றப்ப அங்க மறைமுக தேர்தல் அங்க வந்து நடக்குது. என்ன சார் மறைமுக தேர்தல் அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருப்போம்ல எம்எல்ஏ எம்பிஸ்லாம், அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க எலெக்ஷன்ல ஓட் பண்ணி ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க, அவர் தான். ஓகேவா, அப்போ நம்ம சார்பா இன்னொருத்தங்க மறைமுக மாட்டு, ஆக்சுவலா நம்ம தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம், அவங்க நம்ம சார்பா இப்போ வந்து எலெக்ஷன்ல ஓட் பண்றாங்க. ஓகேவா, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல். நேரடியா நம்ம வந்து ஓட் போடல, நம்ம சார்பா இன்னொருத்தர் வந்து ஓட் போடுறாரு. ஓகேவா, சோ இந்த மறைமுகம் அப்படின்ற வார்த்தை, இன்டைரக்ட் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். எக்கனாமில வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் படிக்கும் போது நம்ம பார்ப்போம். சோ அது வந்து நமக்கு பதிலா இன்னொருத்தர் கட்டுறாரு. ஓகேவா, ஆக்சுவலா நம்ம தான், நம்ம ஓட்டு போடாம நம்ம எம்பியோ நம்ம எம்எல்ஏ இல்ல, கரெக்டா? இப்போ குடியரசுத் தலைவருக்கு மறுபடியும் எல்லாரும் வந்து ஓட் போடணும்னா நீங்க ஒருத்தங்களை சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க நீங்க இவர் வந்து கரெக்டா பண்ணுவாருன்னு சொல்லி நம்பிக்கையா சூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க வந்து ஓட் பண்ணி சூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதான் மறைமுக தேர்தல். புரியுது இல்லையா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகேவா, சோ விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்னன்னா, ஓகே, சோ இந்த ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஒற்றை மாற்று வீதம் அப்படின்றது. ஓகேவா, சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இதுலதான் நமக்கு வந்து பார்ப்பாங்க. ஓகே, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், இதை வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க. ஸோ அதாவது யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துருவோமா? ஸோ இதான் இந்த வாக்காளர் குழுமம். ஓகே, வாக்காளர் குழுமத்தை பற்றி பார்த்துருவோம். பாராளுமன்ற இதை பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா, ஸோ பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் இரு அவைகள்லாம் என்னது? மாநிலங்களவை, மக்களவை. மக்களவை, மாநிலங்களவை. ஓகேவா, மக்களவை, மாநிலங்களவை. அப்போ பாராளுமன்ற இரு அவைகள் ரெண்டு சொல்றாங்க. மாநில சட்டப்பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேவா, மாநில சட்ட பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். புரியுதா? அப்போ ரெண்டுலயுமே லோக்சபா வருது, ராஜ்யசபா வருது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வருது. இது வந்து ஸ்டேட்ல. இங்கெல்லாம் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்படின்னா மக்களால ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க, நாமினேட்டடா வரவங்க கிடையாது. யார் சார் நாமினேட்டட் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து இருந்தாங்க மக்களவையிலையும் சட்டமன்றத்துல. இப்ப நமக்கு இல்ல, கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பார்லிமெண்ட்ல பார்க்கலாம். அவங்க ஓட் பண்ண முடியாது. மாநிலங்களவையில 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க, அவங்களும் ஓட் பண்ண முடியாது. ஓகேவா,
சோ அடுத்தது டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களில், ஓகேவா, டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களில் சட்டப்பேரவைகள் அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்படாது. சோ அப்போ வந்து மாநிலங்கள் மட்டும்தானா, வேற யாரும் வர முடியாதா? அப்போ வந்து யூனியன் பிரதேசங்கள்லாம் என்ன சார் அப்படின்னா, யூனியன் பிரதேசங்கள்ல எங்கெல்லாம் சட்டமன்றங்கள் இருக்கோ அவங்க வருவாங்க. டெல்லியில இப்பதான் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிதானே? சோ டெல்லியோட சிஎம் யாரு? கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரு? நேத்தா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா? சோ யாருன்னு பாத்துக்கோங்க, செக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ அது வந்து நிறைய ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் ரேஸ்ல முன்னாடி நின்னாங்க, இவருக்கு கிடைக்குமா இவருக்கு கிடைக்குமா. லாஸ்ட் இதுவரை அனுபவமே இல்லாத ஒருத்தங்களுக்கு, அனுபவமே இல்லைன்னு சொல்ல முடியாது, பாலிடிக்ஸ்ல அனுபவம் இருக்குது, வேற எந்த பெரிய பதவியும் அவங்க வந்து வகிச்சது இல்லை, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு சொல்லி சொல்லுங்க, செக் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து 4 விஷயம் பாப்பீங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு, எப்படி எலெக்ஷன் நடந்துச்சு, எந்த கட்சி முன்னாடி வந்துச்சு, யாருக்கு வந்து ஓட்டே வரல, எதிர்கட்சி யாரு, செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப டெல்லி, பாண்டிச்சேரி உட்பட யூனியன் பிரதேசங்களில் உள்ள அங்கேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வருவாங்க. ஓகேவா? இது வந்து முன்னாடி கிடையாது, 1992ல இருந்து நமக்கு வந்து சேர்த்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பார்கள். ஓகே, இப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் வராங்க. சோ இங்க இதையும் பாத்துக்கோங்க, அந்த மூணையுமே சேர்த்துக்கலாம். ரகசிய வாக்குப்பதிவு. ஓகேவா? சோ ரகசிய வாக்குப்பதிவு என்ன, எல்லாமே ரகசியம் தான். என்ன சார் அப்போ ரகசிய வாக்குப்பதிவு, ரகசியம் இல்லாத வாக்குப்பதிவும் இருக்கு அப்படிதானே? ரகசியம் இல்லைன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட்ல சில ஓட்டெடுப்பு நடத்துவாங்க, விவாதம் பண்ணலாம், போதும் இந்த பில்லை பாஸ் பண்ணுவோம், யாரெல்லாம் ஆதரிக்கீங்க கையை தூக்குங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அது வந்து அதுக்கு வந்து ஆமோதிக்கிறீங்க அப்படின்னா கையை தூக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்குது. அப்ப இது வந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், யாரெல்லாம் கையை தூக்குறாங்க, யாரெல்லாம் ஓகே சொல்றாங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும். சோ இது வந்து ரகசிய வாக்குப்பதிவு. யாருக்கு ஓட்டு போடுறான்றது தெரியாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஓட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ வந்து ஒரு ஓட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கவனிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கு. எம்பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எம்எல்ஏக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? அது இங்க இருக்குது, நம்ம பார்க்கலாம். இந்த வாக்கு எண்ணிக்கை கணக்கீடு பின்னாடி பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. சோ இதை ஃபர்ஸ்ட் முடிப்போம். இப்போ வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. இப்போ ஏ ஒரு வேட்பாளர், பி ஒரு வேட்பாளர், சி ஒரு வேட்பாளர், டி ஒரு வேட்பாளர். இப்போ வந்து நீங்க ஒரு பர்சன், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுனில், இவர் வந்து ஓட் போட போறாரு. இவர் சாரி, இதெல்லாம் எம்பி போட்டுமா, எம்பி 1 ஒரு எம்பி வந்து ஓட் போட போறாரு அப்படின்னா அவர் கையில அவர் வந்து என்ன கொடுக்கணும்னா, யாருக்கெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணணும்னா பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதான் வந்து விகிதாசார பிரதிநிதித்துவம். என்னன்னா 1, இவருக்கு 2, இவரு 3, இவரு 4. ஸோ எம்பி வந்து 2 வராரு, இவர் சொல்றாரு இல்ல இவருக்கு 2 கொடுக்குறேன், இவர் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், இவரு எனக்கு வந்து 3rd 4th சும்மா கொடுத்துக்கிறேன், இந்த 2 பேர்ல எனக்கு யாருன்னு வேணும். எம்பி 3 வராரு, இவரு பாக்குறாரு இல்ல எனக்கும் ஏ தான் வேணும், பிக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், மீதி எல்லாம் நான் சும்மா கொடுத்துக்கிறேன், 3 4 கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் வாங்கினதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, 1ஆம் நம்பர் வாங்கினதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணும்போது அப்போ பார்க்கும்போது இங்க பாருங்க, ஏ வந்து 2 1 வாங்கியிருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா மொத்தம் 3 ஓட்டுல 2 ஓட்டு வாங்கிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து 50% தாண்டிருச்சு அப்படிதானே? பாதியோட அதிகமா வந்துருச்சு இல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? இப்போ ஒருவேளை இவர் வந்து அப்படி ஓட்டு வாங்கல, இவர் வந்து பாத்தீங்கன்னா 50% வரல, எல்லாரும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 40% வந்துருச்சு. அப்போ இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 1 எல்லாம் கவுண்ட் பண்ணியாச்சா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 எல்லாம் 1 ஆக்கிடுவாங்க. ஓகே, இந்த 3 எல்லாம் 2 ஆக்கிடுவாங்க, 4 எல்லாம் 3 ஆக்கிடுவாங்க. சோ இப்போ 1 எடுத்துக்காரு. ஸோ சிம்பிளா நான் வைக்கணும், ஃபர்ஸ்ட் 1ஆம் நம்பர் வாங்கலாம், என்ன வாங்க 50% வந்துட்டா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் வாங்கினதெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாரு 50% அச்சீவ் பண்றாங்களோ அவங்க வெற்றி. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரியும். நம்ம லாஸ்ட்ல குடியரசுத் தலைவர்கள் இங்க இருக்கு, இந்த வாக்குகளின் எண்ணிக்கை பெர்சன்டேஜ் இங்க பாருங்களேன், 83% வாங்கியிருக்காரு இவரு. அப்போ அதிக ஓட்டு வாங்கியிருக்காரா, இவர் தான் வேற லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவி கிரி 50% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டிங்லயே வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கவுண்ட் பண்ணும்போது
50% தாண்டிட்டாரு. அப்ப அதோட முடிச்சுட்டாங்க. ஓகேப்பா வாங்கிட்டீங்க முடிஞ்சு. அப்ப இவங்களுக்குலாம் என் பார்வைப்படி பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு போயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கணக்கு தான். ஓகேவா? ஸோ பின்னாடி பார்க்கலாம். உங்களுக்கு புரியக்காக மட்டும் தான் சொன்னேன். ஸோ அப்ப இப்படிதான் நமக்கு வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? அந்த தேர்தல் வந்து நமக்கு இப்படிதான் நடக்கும். புரிஞ்சுச்சு இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் இருக்கு. சோ ரகசிய வாக்குப்பதிவுன்றது சீக்கிரட்டா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்றது பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது. அதான் வந்து ரகசிய வாக்குப்பதிவு. அப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தெரியுதா? அப்படின்னா என்னது 50% எடுத்தாலே போதும். ஓகேவா? சோ பாதியை எடுத்தாலே போதும். விகிதாச்சாரம் ஒற்றை மாற்று வீதம். ஓகேவா? ஒற்றை சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சோன செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இதான் வந்து ஒற்றை மாற்று வீதம் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சா? அப்ப நேரடி தேர்தல் இல்லை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்று வீதம், ரகசிய வாக்குப்பதிவு. அடுத்தது முழு பெரும்பான்மை வாக்குகள் பெற வேண்டும். முழு பெரும்பான்மைனா 50%. ஓகேவா? சோ அது வந்து பெறப்படணும் அப்படின்றது. அடுத்தது தேர்தல் தொடர்பான இறுதி முடிவுகள் உச்ச நீதிமன்றத்தால் எடுக்கப்படும். இதுல வந்து ஏதாவது டவுட் வருது அப்படின்றப்ப உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு வந்து ஃபைனலா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ குடியரசு தேர்தல் தொடர்பான இறுதி முடிவுகள் யாரால் எடுக்க முடியும்? தேர்தல் ஆணையத்தால் எடுக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் எடுக்க முடியுமா? உச்ச நீதிமன்றத்தால். தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கான எலெக்ஷன் டேட்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. சோ இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஜனாதிபதிக்கு வந்து நம்ம நேரடி தேர்தல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காரணம் தான், நேரடி தேர்தல் வச்சா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சு அதுக்கு அதிகமா காசு செலவழிச்சு இது பண்ணணும். நம்ம வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றோம். நமக்கு வந்து ஜனாதிபதிக்கு வந்து பவர் இல்லை, அவர் வந்து பேரளவில் மட்டும் தான் தலைவராக இருக்காரு. உண்மையான தலைவர் வந்து பிரதமர். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இதே நமக்கு வந்து பண்ணா போதும். இப்போ ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முரண்பாடு வந்துடும் இல்லையா? ஜனாதிபதி பெரியாளா, இவர் பெரியாளா? நீங்க இப்போ வந்து ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டு போடுவீங்க, இங்கேயும் ஓட்டு போடுவீங்க. ஒருவேளை ஜனாதிபதி வந்து காங்கிரஸ் ஆதரவாளராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஜனாதிபதி ஆகிட்டாரு. பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு பிஜேபில இருந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அப்படி ஒரு சிஸ்டம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த முரண்பாடுகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து மறைமுகமாகவே வச்சுட்டாங்க. ஆப்வியஸா யாரு வந்து ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கட்சி சார்பானவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் நமக்கு வந்து நேரடி தேர்தல் அப்படின்றது இல்லை. ஓகேவா? ஸோ இதான் குடியரசுத் தலைவருடைய தேர்தல். புரிஞ்சா? அப்போ ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலம் பண்றோம். ரகசிய வாக்குப்பதிவு, நேரடி தேர்தல் இல்லை, இதெல்லாம் வந்து ஓகே. ஸோ வாக்காளர் குழுமத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 55ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி நமக்கு சேர்க்கப்பட்டது 70வது சட்ட திருத்தம் 1992 சேர்த்தாங்க. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் பங்கு பெறுவார்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் பங்கேற்கின்றனர், நியமன உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள். புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எப்படி வந்து கவுண்ட் பண்ணுவாங்க? இது வந்து கேட்டதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த ஒவ்வொன்றுமே கேட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு மதிப்பு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல உள்ள மொத்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா? இப்ப தமிழ்நாடு வச்சுக்கோங்க, தமிழ்நாடுல மொத்த மக்கள் தொகை 8 கோடி டிவைட் பை மாநில சட்டமன்றத்துல மொத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து எத்தனை இவங்க இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அதுதான். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இப்படி வராது, இந்தியா ஃபுல்லுக்குமே கணக்கு வரும். ஓகே, ஸோ இன்று 1/1000 போடுவாங்க. இதான் வந்து இதுல என்ன ஆன்சர் வருதோ அதான் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அப்புறமா. இதான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்குமதிப்பு. பாராளுமன்றத்துக்கு அப்படியே எப்படி வரும்னா, அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு, இவங்களுடைய மொத்த வாக்கு மதிப்பு இருக்கு இல்லையா, அது டிவைட் பை பாராளுமன்றத்தில் மொத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளவு வந்து ஓட் படுத்தினாலும் அதை டிவைட் பண்ணி வருது. ஓகேவா? ஸோ ஆப்வியஸா பாராளுமன்றத்தில் உள்ளவங்க தான் அதிகமா இருக்கு இல்லையா? ஓகே, மொத்த வாக்கு சட்டமன்றங்களின் வாக்கு பிளஸ் பாராளுமன்றங்களின் வாக்கு, ஸோ ரெண்டே கூட்டம் நமக்கு வராதுதான். அடுத்தது தகுதிகள். ஸோ இப்போ நமக்கு வந்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? நான் இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்க போறேன். அப்போ நான் என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூலே வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், இல்லைன்னா பங்கேற்க முடியாது. 35 வயது வந்து நிரம்பி இருக்கணும். ஸோ இனிமே இந்த ஏஜ் எல்லாம் நான் வச்சுக்கணும். நான் ஃபைனல் பண்ணி கரெக்டாக சொல்லுவேன். இப்போ வந்து நான் வச்சுக்கோங்க, இதுதான் இவருக்கு தான் அதிகம், இதோட அதிகம் கிடையாது. 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்.
ஒரு மக்களவை உறுப்பினரா, மக்களவையில லோக்சபால எம்பி ஆகுறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணுமோ அந்த தகுதிகள் எல்லாமே கொண்டவராக இருக்க வேண்டும். ஸோ அது வந்து நிறைய நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆதாயம் தரக்கூடிய எந்த ஒரு பகுதியுமே எந்த ஒரு பதவியையும் வகிக்க கூடாது. ஓகேவா? ஸோ வேற ஏதோ பிசினஸோ இதுவோ அவர் வந்து பண்ணக்கூடாது. அவரு இப்போ குடியரசுத் தலைவர், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே, அப்ப இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவராக இருக்கணும், ஆதாயம் தரக்கூடிய எந்த ஒரு பதவியிலையும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 35 ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களவை உறுப்பினர்ன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்க வந்து போட்டுருவீங்க. இப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து எலெக்ஷன்ல பங்கேற்க போறாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து 50 பேர் அவர் வந்து முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும், மொத்தம் 100 பேர் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீடராகவும் 50 பேர் சக்சீடராக இருப்பாங்க. ஸோ அப்படின்னா மட்டும்தான் அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஐ திங்க் 15,000 தான். இப்போ கூட்டிருக்காங்களான்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். 15,000 ரூபாய் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணா ஒரு 15,000 ரூபாய் வந்து பே பண்ணணும் எங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. தேர்தலில் அதுல 1/6 ஆஃப் த 6 6ல் ஒரு பங்கு ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காசு திருப்பி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன் பண்றாங்க? எல்லாரும் சும்மா சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த நீயா நான்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து இருக்கிற எல்லா தேர்தலையும் வந்து கலந்துருப்பாரு, எந்த மாநிலத்து தேர்தல் நடந்தாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதான். இப்போ பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பாங்க? இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் எடுத்திருப்பாரு, முத்துவேல் கருணாநிதியின் ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்றத நம்ம ஆளுநர் சொல்லிருப்பாரு, MK ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு இருப்பாரு. இவர் வந்து பதவி பிரமாணம் சொல்லுவாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அரசியலமைப்பால் கட்டுப்பட்டு உண்மையாகவும் இதாகவும் சம்திங் சம்திங் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் பண்ணுவாங்க. இதே மாதிரி குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு பண்ணி வைப்பாரு. இப்ப குடியரசுத் தலைவர் தான் நாட்டோடைய உயர்ந்த குடிமகன். இப்போ குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்ப யாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல, அந்த இடம் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படின்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உச்ச நீதிமன்றத்துல நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, அதுல மூத்த நீதிபதி யாரு? ஓகேவா? ஒன்லயே வந்து இந்திய தலைமை நீதிபதி, இல்லைன்னா மிக மூத்த நீதிபதி சீனியர் ஜட்ஜி யாரோ அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதலமைச்சர், நமக்கு யாரு? குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம். அப்போ குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கிற யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல அப்படின்ற பட்சத்தில் யார் பண்ணிப்பாங்க? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த, அப்ப இருக்கிறதுல யார் வந்து மூத்தவரோ அந்த மூத்த நீதிபதிகள்ல ஒருவர் வந்து பண்ணி வைப்பாரு. ஓகேவா? மிக மூத்த. அடுத்தது இந்த பதவிக்கான நிபந்தனைகள். இப்ப இந்த பதவியில இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்லிமெண்ட்ல ஒருவேளை வந்து இதுக்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜிலாம் இருந்திருப்பாரு, ஒருவேளை அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு அமைச்சராவோ ஏதாவது இருக்காங்க, இல்ல எம்பியாவோ இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ ஆளுநராகவோ அதாவது வேற எந்த பதவியில இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும், குடியரசுத் தலைவர் பதவி தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸி, படிக்க வேணாம் இல்லையா? எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியிலும் வைக்கக்கூடாது. ஸோ வேற எங்கேயும் சம்பளம் வாங்குற மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இவருடைய பதவி காலத்தில் எந்த குற்றவியல் நடைமுறைகளுக்கும் இவரை உட்படுத்தவோ சிறைச்சேதம் பண்ணவோ முடியாது. குடியரசுத் தலைவரை தூக்கி ஜெயில போட முடியாது. குடியரசுத் தலைவர்ல இருந்து அவரை விலக்கிட்டு அவரை ஒரு நார்மலான பர்சனா தூக்கி போடலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா குற்றவியலுக்கு. குற்றவியல்னா கிரிமினல், குற்றவியல் ஆனது கிரிமினல் கேஸ்க்கு. சிவில் நடவடிக்கைகளுக்கு பாத்தீங்கன்னா 2 மாசம் முன்னாடியே அவருக்கு வந்து அறிக்கை கொடுத்து அதுக்கப்புறமா நியாயமான முறையில பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆர்டிகல் 14லயே பார்த்தோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சிறப்பு விதிவிலக்குகள், சிறப்பு அந்தஸ்துகள் இவங்களுக்கு மட்டும். ஓகேவா? சோ புரிஞ்சா? சோ அடுத்தது இவருடைய பதவி காலம் எத்தனை வருஷம் வந்து இவர் வந்து ஆட்சியில இருக்கலாம்? எல்லாருக்குமே தெரியும், 5 ஆண்டுகள் வரை நமக்கு வந்து ஆட்சியில இருக்கலாம். அப்படிதானே? சோ இவருடைய பதவி காலம் வந்து எப்ப முடிவடையும்? ஒன்னிலேயே 5 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா முடிவடைஞ்சிரும். அப்படி இல்ல இவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போறது மூலமா முடிவடைஞ்சிரும். இப்ப குடியரசுத் தலைவர் தான் உயர்ந்த குடிமகன். இப்ப அவர் யார்கிட்ட போய் ராஜினாமா பண்ண முடியும்?
உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் நமக்கு வந்து இந்தியாவின் தலைமை நீதிபதி தான் அவர் வந்து என்ன பண்றாரு, பதவி பிரமாணம் பண்றாரு. அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? இல்ல. இவர் ராஜினாமா பண்ணணும்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவதன் மூலம் தன் பதவியை ராஜினாமா செய்யலாம். ஓகே, அடுத்தது பதவி நீக்கம் செய்யப்படலாம். என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் செய்யப்படலாம். இது ஒண்ணு முக்கியமானது. பதவி நீக்க நடவடிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்தது மீண்டும் தேர்ந்தெடுக்க முடியுமா? இப்போ குடியரசுத் தலைவரா இருந்துட்டாரு, அடுத்த வாட்டியும் இவர் வந்து குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கலாமா? எத்தனை முறை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு. யாரு? எஸ், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ரெண்டு வாட்டி இருந்திருப்பாரு. அப்போ வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்வு செய்யப்படலாம். அப்போ அதான் பதவிக்காலம் முடிந்த பின் மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்க தகுதி உண்டு. ஓகே, அப்போ 5 ஆண்டுகள்ல அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிடும். ஒருவேளை ராஜினாமா பண்ண விரும்புறாரு அப்படின்னா ராஜினாமா செஞ்சுட்டு போகலாம். ஆனா அவருடைய லெட்டரை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கணும். பதவி நீக்கம் செய்யப்படலாம்னா நீக்கம் செய்யப்படலாம். அதை பற்றி விரிவா பார்க்கலாம். மறுபடியும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படாததுக்கான கூறுகள் இருக்கா? இல்ல ஒரு வாட்டி தான் இருக்கணுமா? யூஎஸ் பிரசிடென்ட் 2 வாட்டி தான் இருக்க முடியும். யூஎஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் அவங்களுக்கு 2 வாட்டி தான் இருக்க முடியும். இப்ப ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்பால 2 டேர்ம் தான் இருக்க முடியும். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருந்தாரு, அப்புறம் ஜோ பைடன் இருந்தாரு, இப்ப ட்ரம்ப் வந்திருக்காரு. இனி ட்ரம்பால போட்டி கூட இட முடியாது. புரியுதா? ட்ரம்போட கட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம், ட்ரம்ப் வந்து மறுபடியும் போட்டியிட முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. ஓகேவா? நான் அது வந்து நல்ல சிஸ்டமா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்க. அடுத்தது பதவிக்காலம் முடிந்த பின் மீண்டும் பதவிக்கு தேர்ந்தெடுக்க தகுதி உண்டு. இந்த பதவி நீக்கத்தை பற்றி நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஆர்டிகிள் 61ல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிகிள் 61ல இந்த பதவி நீக்கத்தை பற்றி பேசியிருப்பாங்க. எதுக்காக அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பை மீறிய காரணத்திற்காக மட்டுமே அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா? அரசியலமைப்பை மீறிய காரணத்துக்காக மட்டும்தான் அவர் வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும். இன்னொன்னு இருக்குது, இதுல ஒரு இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலி இடத்துல இருக்கு. ஓகேவா? மரணம் அடைந்தால் அப்படின்றதும் பாத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்றது, அவருடைய பதவி நீக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ என்ன காரணத்துக்காக, இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஒரு குடியரசுத் தலைவரை பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னா எந்த காரணத்துக்காக மட்டும் தான் பண்ண முடியும்? அரசியல் அமைப்பை, கான்ஸ்டிடியூஷனை மீறிட்டாரு அப்படின்ற நியாயமான காரணம் இருந்தா மட்டும்தான் அவரை நாம வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அந்த குற்றச்சாட்டு கொண்டு வர்றாங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயம், நம்ம கான்ஸ்டிடியூஷன் நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல ஒண்ணுன்னா அரசியலமைப்பை மீறின காரணம் சொல்லிட்டாங்க. ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை மீறுதல் அப்படின்றதுக்கு என்ன வரையறை அப்படின்றத சொல்லல. இப்படி பண்ணுனா இதுதான் அரசியலமைப்பை மீறினது அப்படின்றத சொல்லல. தீண்டாமைக்கு விளக்கம் சொல்லல இல்லையா? அது மாதிரி இதுவும் நமக்கு வந்து சொல்லப்படவில்லை. ஓகேவா? இப்போ வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கான குற்றச்சாட்டு, இவர் வந்து அரசியலமைப்பை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை வந்து யார் கொண்டு வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபால வந்து யார் வேணாலும் கொண்டு வரலாம். ஓகேவா? லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ எந்த அவையில இருந்தாலும் கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லோக்சபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து லோக்சபா இருக்குது, மக்களவை இருக்குது. மக்களவையில இந்த குடியரசுத் தலைவர் மேல வந்து பிராது கொடுக்குறாங்க. ஓகே, இவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீறிட்டாரு, இவரை வந்து பதவியில இருந்து தூக்குங்க, இவர் வந்து பதவிக்கே இழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் சொன்னா போதாது, 4/1 பேர் கையெழுத்து போடணும். அந்த லெட்டர் எழுதி இந்த காரணத்துக்காக ஒரு பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குதுல 4/1 பேர் வந்து சைன் போடணும். அப்படின்னா தான் அதை வந்து ஏத்துப்பாங்க. சைன் போட்டு 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு, அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து நோட்டீஸை வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4/1 வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணணும். எந்த ஒரு அவையிலையும் பண்ணலாம், லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ வந்து கொண்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல 1/4 ஆஃப் த பீப்புளும் சைன் பண்ணணும். அடுத்தது 2/3 மெஜாரிட்டியில வந்து பாஸ் பண்ணணும். அந்த அவையில லோக்சபால வருதுன்னு வச்சுக்கீங்களேன், ஃபர்ஸ்ட் பிராது கொடுக்கறதுக்கே 4/1 பேர் வந்து சைன் போட்டுருக்கணும். ஓகே, அடுத்தது அதை வந்து இப்போ ஓகே, ஆமா குற்றம் இருக்கு, இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, இது உண்மையா இதுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் இது வந்து ஆமாவா அப்படின்னு கேட்கறதுக்கு
இருக்கிறதுல 3ல 2 பங்கு. ஓகேவா? அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டில நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓட் பண்ணணும். அதையும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவைக்கு போவோம். இப்போ லோக்சபால இது வருது அப்படின்னா இங்க இருந்து பாஸ் பண்ணி சோ லோக்சபால வருது அப்படிங்கிறப்ப அடுத்து வந்து ராஜ்யசபாக்கு போவோம். ராஜ்யசபாயில வந்து பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். அங்கேயும் 2/3 மெஜாரிட்டில வந்து பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, பாராளுமன்றம் ஒரு குவாசி ஜுடிஷியலா செயல்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடியா செயல்படுது. அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? சோ ஒரு அரை நீதித்துவ அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, முழுமையா அவருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது, ஆனா ஏதோ ஒரு இது பண்ண முடியுது. அப்போ வந்து இந்த பார்லிமெண்ட் இந்த விஷயத்துல ஒரு அரை நீதித்துவ அமைப்பா வந்து செயல்படுது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க, எங்கேயாவது இப்போ குரூப் 1 நீங்க எழுதிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அரை நீதித்துவ அமைப்பு குவாசி ஜுடிஷியல் பாடியா இந்த ஒரு விஷயத்துல வந்து செயல்படுது. ஆமா தானே? ஓகே, இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த டவுட் வந்துச்சு? இப்போ வந்து பிரசிடென்டோட எலெக்ஷன்ல பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க. அப்படித்தானே? நாமினேட்டட் எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், இங்க வந்து வெறுமனே 2 அவைகள் மட்டும்தான் பங்கு பெறுது. மாநில சட்டமன்றம் வந்து வரல. மாநிலங்களவையும் மக்களவையும் பார்லிமெண்ட் மட்டும்தான் பங்கெடுக்குது இவர் வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கு. இங்க நாமினேட்டட் பண்ணவங்க வந்து ஓட் போடுவாங்களா? இந்த 2/3 மெஜாரிட்டில வந்து ஓட் போடும்போது போடுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் பங்கேற்பாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து பங்கேற்க மாட்டாங்க. இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஆனா இப்படி பதவி நீக்கம் பண்றதுக்கான இது நமக்கு இருக்கு. இப்போ நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுவரை உள்ளது நல்லா படிச்சீங்கன்னா, இந்த குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யப்படுவது இந்த ப்ரொசீஜர், இந்த முறை எங்க இருந்து எடுத்தோம், நம்ம எந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நாம எடுத்தோம் அப்படின்றத நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா? தெரியல அப்படின்னா பின்னாடி போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ நீங்களாவே தேடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கண்ணில் படும். ஃபைன். ஓகே, சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவரே பதவி காலம் ஒன்லி 5 ஆண்டுகள், இல்ல அவரே தானாவே வந்து இல்லப்பா எனக்கு போதும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்றது, இல்ல நம்மளே நீங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் பண்றது. எப்படி காலி இடம் ஆகும்? ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா 2க்கு வித்தியாசம் புரியுதா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பதவி காலம், அடுத்து வந்து காலி இடம். 5 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிரும். அடுத்த எலெக்ஷன் வந்து பண்ணி அடுத்த ஆளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இல்ல இவர் ராஜினாமா பண்ணாலும் அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிரும். இல்ல பதவி நீக்கம் பண்ணாலும் அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆயிரும். இல்ல இறந்தாலும் வேக்கண்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, இல்ல பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அந்த இடம் வந்து என்ன ஆகும்? காலி இடம் ஆயிரும். அந்த காலி இடம் ஏற்பட்டுச்சுன்னா யார் வந்து குடியரசுத் தலைவரா இருப்பாங்க? அதுவரை அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது வரை யாரு குடியரசுத் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவரா இருப்பாரு. ஒருவேளை குடியரசுத் தலைவருடைய துணை குடியரசுத் தலைவருடைய வைஸ் பிரசிடன்டுடைய இடமும் காலியா இருக்கு அப்படின்னா யார் அந்த நேரம் வந்து குடியரசுத் தலைவரா பிரசிடண்டா செயல்படுவாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்டோட இடம் வந்து காலி ஆயிடுச்சு. காலி ஆவதுக்கு என்னென்ன காரணங்களால் ஆகலாம்? ஒன்லி 5 இயர் டேர்ம் முடிஞ்சிருக்கணும், இல்ல அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா இறந்து போயிருக்கணும், இல்ல பதவி நீக்கம் பண்ணிருக்கணும். சோ இப்படிப்பட்ட காரணங்களால அந்த இடம் வந்து காலி ஆயிடுச்சு, வேக்கண்ட் ஆயிடுச்சு. இப்ப குடியரசுத் தலைவர் யாருமே இல்ல. இப்போ அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க காலம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் நமக்கு வந்து என்னவா செயல்படுவாரு? ஆக்டிங் பிரசிடென்டா செயல்படுவாரு. ஓகேவா? ஒருவேளை அந்த டைம் பார்த்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்டோட இதுவும் வந்து வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு குடியரசுத் தலைவருடைய பதவியில இருப்பாரு கொஞ்ச நாளைக்கு. புரியுதா? இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்குது. ஓகேவா? யாருன்னு கேட்டீங்கன்னா இதயத்துல்லா அப்படின்றவரு. இவர் வந்து யாருன்னா நமக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த டைம்ல. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து ஜாகிர் ஹுசைன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவர் வந்து பதவியில இருக்கும்போதே இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவரா இருந்த ஒருத்தர் அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து அடுத்த பதவிக்கு வந்து அடுத்த குடியரசுத் தலைவர் வந்து பதவிக்கு வந்து போட்டியிடுறதுக்காக என்ன பண்ணுவாரு? தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு.
ஓகேவா. துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு. ஸோ அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் இப்போ யார் வருவாங்க, அப்போ 2 பேருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் இதயத்துலா வந்து அந்த பொறுப்புக்கு வந்து வருவாரு. ஓகேவா. ஸோ இப்படி ஒரு விஷயம் நமக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க, புரியுதா. ஓகே. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் வந்து 1967ல, ஸோ இது நம்ம பின்னாடி பார்க்கும்போது இல்ல இதுலயே பாத்துக்கலாமா, இங்க இருக்கு. எஸ், எங்க இருக்காரு ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் வந்து 1967ல பதவிக்கு வருவாரு. ஸோ 2 வருஷத்துல வந்து இறந்துருவாரு. 69ல வந்து இறந்துருவாரு. ஸோ அந்த டைம் நமக்கு வந்து யாரு இருப்பான்னு பாத்தீங்கன்னா வி கிரி வந்து நமக்கு துணை குடியரசுத் தலைவரா இருப்பாரு. 1967ல துணை குடியரசுத் தலைவரா வி கிரி இருப்பாரு. இப்ப அந்த வி கிரி என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து குடியரசுத் தலைவர் இதுல வந்து 1969ல இவரு இறந்த உடனே நான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு அவருடைய துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுவார். அந்த டைம்ல ஹிதயத்துல்லா வந்து நமக்கு என்னவா இருப்பாரு, குடியரசுத் தலைவரா இருப்பாரு. ஓகேவா. சோ இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். சோ இதை மட்டும் ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, பெருசா ஒரு வாட்டி கேட்டுக்காங்க நினைக்கிறேன். ஓகேவா, பாத்துக்கோங்க. சோ இதான் நமக்கு வந்து விஷயங்கள். அப்போ சோ ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம் ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட், குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன். கரெக்டா. நாட்டினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பின் சின்னமாக இவர் வந்து இருக்கிறாரு. சோ ஆர்டிகிள் 52 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார். இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்றது ஆர்டிகிள் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவ்வளவுதான். ஆர்டிகிள் 52 சொல்லுது. அவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர், அவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி நமக்கு எது சொல்லுதுன்னா ஆர்டிகிள் 53 சொல்வது எல்லாமே குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு வந்து பண்ணுவாங்க நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே. அடுத்தது அவருடைய எலெக்ஷனை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 54 சொல்லுது. என்ன எலெக்ஷன்? இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஒற்றை மாற்று வீதம், ரகசிய வாக்குப்பதிவு பண்றோம், 50% ஓட்டு வந்து வாங்கணும். ஓகேவா. ஃபைனல் டெசிஷன் வந்து இதுல ஏதாவது குளறுபடிகள் வருது, பிரச்சனை வருது, அப்போ முடிவு பண்ண வேண்டியது யார்கிட்ட இருக்குது? தேர்தல் ஆணையத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. இல்ல, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான முடிவுகள் இல்லைன்னா இறுதி முடிவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தினாலதான் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னா இல்ல. அப்போ தேர்தல் தொடர்பான இந்த இறுதி முடிவுகள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்தால் தான் தீர்த்து வைக்க முடியும். இப்போ வாக்காளர் குழுமம், இந்த ஓட்டு போடுறோம்னு சொல்லுவாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாவே நமக்கு வந்து 54ல சொல்லிருப்பாங்க. ஸோ அப்போ மாநில மற்றும் பாராளுமன்ற இரு அவைகள் எது? மக்களவை, மாநிலங்களவை. ஸோ அப்போ இங்க வந்து மக்களால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருப்பாங்க. நாமினேட்டட் எம்எல்ஏ எம்பிஸ் வந்து வரமாட்டாங்க. ஓகேவா. யூனியன் பிரதேசங்கள்ல வரலாமா சார்? இப்போ வந்து டெல்லியும் பாண்டிச்சேரியிலையும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாண்டிச்சேரியில புதுச்சேரி. ஓகேவா. ஸோ டெல்லியிலையும் புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சட்டமன்றம் இருக்கு, அவங்க பங்கேற்கலாமா கேட்டா பங்கேற்கலாம். ஓகே. ஸோ இது வந்து 70வது சட்ட திருத்தம் 1992 சேர்த்திருப்பாங்க. அப்போ என்ன விஷயம்? நியமன உறுப்பினர்கள், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ண முடியாது. அடுத்தது இதுக்கான தகுதிகள். சோ தகுதிகள் வந்து ஆர்டிகல் 58ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ என்னெல்லாம் இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு வந்து நிரம்பி இருக்கணும், மக்களவை உறுப்பினராக இருக்கக்குள்ள தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்க இருக்குங்க, இதுவும் முக்கியமானது. இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 55ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. சோ அடுத்தது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்மொழியணும், 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா வழிமொழியணும் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு அப்படின்றத பார்த்தோம். ஒன்லே வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இல்லைன்னா அவரு இல்லை அப்படின்றப்ப மூத்த நீதிபதிகள்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது இந்த பதவிக்கான நிபந்தனைகள் என்னெல்லாம் இருக்குது? அவர் வந்து எந்த ஒரு வேலையில இருக்கக்கூடாது, அது வந்து எம்பியா இருந்தாலும் சரிதான், எம்எல்ஏ இருந்தாலும் சரிதான், கவர்னர் சொல்லலாம், எல்லாமே வந்து நீக்கி இருக்கணும். குற்றவியல் நடைமுறையில் இருந்தா என்ன பண்ணணும், சிவில் நடவடிக்கை இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பதவி காலம் பற்றி 56ல சொல்லியிருக்கோம், பார்த்துட்டோம். பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட் 61 முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்டானது, பார்த்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரலா தெரியக்கூடிய விஷயம். குடியரசுத் தலைவர் வந்து இல்ல இடம் காலி ஆச்சுன்னா துணை குடியரசுத் தலைவர் ஆக்டிங்ல இருப்பாரு, அவரிடமும் காலி ஆச்சுன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக்டிங்ல இருப்பாரு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய அதிகாரங்களும் பணிகளும் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பாக்குறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. முக்கியமானது ஒரு 7 அதிகாரங்கள் இருக்காங்க, ஈஸியான ஒரு இதுதான். ஸோ ஃபாஸ்டா பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக அதிகாரங்கள், எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், என்னென்ன எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்லாம் இவருக்கு இருக்கு அப்படின்றது. ஓகேவா. பெரிய லிஸ்டே வரும், ரொம்ப முக்கியமான மட்டும் கொடுத்துருக்கிறேன்.
இல்ல நீங்களே ரீட் பண்ண உங்களுக்கு புரியும். நான் ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியும். ஓகேவா? இந்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே செயல்படுத்தப்படும். ஓகேவா? ஏன்னா இவர் தான் வந்து நிர்வாகத்துல டாப் இல்லையா? பிரதமர்லாம் அதுக்கப்புறம் தான் வராது. அப்போ இந்திய அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ், ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன், எக்ஸிகியூட்டிவ் நிர்வாக செயல்பாடுகள் எல்லாமே இவருடைய தலைமை, இவருடைய பெயரெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பிரதமரையும் பிற அமைச்சர்களையும் நியமிப்பார். ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது, யார் வந்து அடுத்த பிரதமர் ஆல்ரெடி சொல்லிதான் பண்றாங்க. அடுத்த பிரதமர் வந்து இப்ப காங்கிரஸ் கூட சொல்லலாம் வச்சுக்கீங்களா, நம்மளாம் ராகுல் காந்தி நினைச்சிட்டோம். பிஜேபி பொறுத்தவரை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மோடி தான் இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை சொல்லிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா யாராவது கட்சியில இருந்து இப்போ எந்த கட்சி பெரும்பான்மை வந்திருக்கோ அவங்கள இருந்து அவங்களே சொல்லிடுவாங்க, அவங்கள பிரதமர் வந்து நியமிப்பார். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்றப்ப தொங்கு பாராளுமன்றம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப யாருக்குமே பெரும்பான்மை இல்லை, இப்ப யாரை அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவரை அமைக்கலாம். ஆனா அவரு தன்னுடைய பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணணும். அவரு தன்னுடைய பெரும்பான்மையை குறிப்பிட்ட நாளுக்குள்ள ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து இல்ல ஃப்ளோ டெஸ்ட் வைப்பாங்க. ப்ரூவ் பண்றாருன்னா பிரச்சனை இல்லை, 6 மாசம் இல்லை, ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஆதரவு இருக்குது, எனக்கு பாதிக்கு மேல ஆதரவு இருக்குது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, அதெல்லாம் வேண்டாம். பதவி பிரமாணம் இவர் தான் பண்ணுவாரு, பிரதமர். இப்போ வந்து பிரதமர் வந்து யாரெல்லாம் கை காட்டுறாரோ அவங்களதான் அமைச்சரா இவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. ஓகேவா? அதெல்லாம் கட்சி இருக்கிற முடிவு. இவங்க எல்லாமே குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவி வகிப்பர். முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவி வகிப்பார். ஓகே, அப்போ எல்லாமே குடியரசுத் தலைவருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அதே மாதிரி இவருடைய வேற என்ன நிர்வாக அதிகாரங்கள்? இது நிர்வாக அதிகாரங்கள் தானே. பிரதமர் வந்து ஒரு எம்பியா இருக்காரு, அவரை எக்ஸிகியூட்டிவா மாத்துறாரு, அதாவது பிரதமர் அப்படின்ற போஸ்டுக்கு மாத்துறாரு. அப்ப இவர் தான் அந்த போஸ்டுக்கு பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாரு. வேற உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள் எல்லாத்தையும் இவர் தான் பண்றாரு. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள் எல்லாத்தையும் இவர் தான் பண்றாரு. அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர், பின்னாடி பார்க்கலாம், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவங்க எல்லாத்தையும் இவர் தான் வந்து பண்ணிக்கிறாரு. இது போக வேற யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், புதுசா தேர்ந்தெடுத்துருக்காங்க, ராத்திரியா பண்ணாங்க, யாருன்ற தெரியும் சொல்லுங்க. யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் யூபிஎஸ்சி மெம்பர்ஸ், அனைத்து மாநில ஆளுநர்கள். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓவரலா திங்க் பண்ண முடியாது இல்லையா? சோ இவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், இவங்க எல்லாம் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும் அப்படிதானே. நிதி ஆணைய தலைவர், நிதி ஆணைய தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், பினான்ஸ் கமிஷன், பினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் பிசி. ஓகேவா? சோ ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், பிசி இவங்களுடைய இந்த மக்களுடைய நிலை தொடர்பாக ஆராயறதுக்கு ஆணையங்களை நியமிக்கிறார் இவரு. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துறதுக்கு, மாநிலங்களுக்கு இடையில வந்து கூட்டுறவை ஊக்குவிக்கிறதுக்குமான குழு. ஓகேவா? சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் சம்பந்தமாட்ட, இன்டர் ஸ்டேட் ரிலேஷன் சம்பந்தமாட்டு குழுக்கள், கமிட்டிகள் அமைக்கிறதுக்கும் இவர் தான் பண்றாரு. யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவருடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாமே அவருடைய நிர்வாக அதிகாரங்கள். ஓகே, இது எல்லாமே புரியுது இல்லையா? இந்த மாதிரி முக்கியமான ஹை பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாம் நியமிக்கிறது யாரும் பண்றாங்க? குடியரசுத் தலைவர் தான் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது சட்ட அதிகாரங்கள். சட்ட அதிகாரங்கள்னா இதெல்லாம் நிர்வாகம் சம்பந்தமா, சட்டம்னா பார்லிமெண்ட் சம்பந்தமா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாராளுமன்றம் சம்பந்தமா, லா இயற்றுறது சம்பந்தமா, ஓகேவா, சட்டத்தை உருவாக்குவது சம்பந்தமா என்னெல்லாம் பாருங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு இதையும் ரீட் பண்ண புரியும். பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கவோ ஒத்தி வைக்கவோ முடியும். பாராளுமன்றம் எதுக்குன்னு கூட்டுறோம்? எதுக்கு கூட்டுறோம்? சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு, திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு, என்னெல்லாம் பண்றோம்னு செயல்படுத்துறதுக்கு, கொண்டு வர சட்டங்களை விவாதிக்கிறதுக்கு, ஃபண்டு ஒதுக்குறாங்களா இல்லையான்னு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கூட்டணும் இல்லையா? சோ அந்த கூட்டத்தொடரை கூட்டுறதுக்கு, அழைப்பு விடுக்கிறதுக்கும், இல்ல இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம்னு சொல்லி ஒத்தி வைக்கிறதுக்கும் பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்ல இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? சோ வரிசையா பார்க்கலாம் பார்லிமெண்ட் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் யார் வந்து கூட்டுவாங்க, எப்ப நடக்கும் எல்லாம் பார்க்கலாம். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் கொண்டவர். பெரும்பான்மை நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றப்ப, இல்ல ஏதோ ஒரு அமைச்சர் தப்பு பண்றப்ப மக்களவை கலைக்கிறதுக்கு இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதான் பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம்? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, யாரெல்லாம் பிரதமரும் பிற அமைச்சர்களும் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்.
அப்படின்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களவையை கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகே, சோ அடுத்தது பொது தேர்தலுக்கு, ஓகேவா, பொது தேர்தலுக்கு பின் நடைபெறும் முதல் கூட்டம் தொடங்கும் போதும் அதே மாதிரி இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குதுங்க. என்ன 2019 நமக்கு வந்து எலெக்ஷன் வந்துச்சு, சாரி 2024 வந்துச்சுல, 2024 எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்லிமெண்ட் கூடும் இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்கும்போது இவர் வந்து உரையாற்றுவாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு வந்து இவர் வந்து உரையாற்றுவாரு. கவர்னருக்கும் இதே மாதிரிதான். இப்ப பாத்தீங்கன்னா கவர்னர் வந்திருப்பாரு, உரையை வாசிக்காம வெளியிட பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் இல்லையா. இந்த வாட்டி வந்திருப்பாருன்னா அப்போ முதல் கூட்டத்துக்கு வந்து அவர் தான் பேசி அவர் தான் உரையை வாசிச்சு தொடங்கி வைப்பாரு. ஓகேவா. அடுத்தது மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். ஒரு 12 எம்பிய இவர் வந்து நியமிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 பேர் உள்ள ஒருத்தர் உள்ள போறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம். இவர் 12 பேரை அசால்ட்டா பண்றாரு, எவ்வளவு பெரிய பவர் இல்லையா. சோ அப்ப இதெல்லாம் சட்ட அதிகாரங்கள் தானே, புரியுது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் சம்பந்தமா ஒரு கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கவோ அந்த கூட்டத்தொடரை ஒத்தி வைக்கவோ இவரால் முடியும். மக்களவையே கலைக்கும் அதிகாரம் இருக்குது. பொது தேர்தலுக்கு பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கிற முதல் கூட்டத்துக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற முதல் கூட்டத்துக்கும் இவரோட உரையோட தான் ஸ்டார்ட் ஆகும். மாநிலங்களவையில 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். அடிக்கடி இந்த கொஸ்டினை கேட்டு வைக்கிறாங்க. சில வகையான மசோதாக்களை பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் பரிந்துரை அவசியம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பார்த்திருக்கோம் ஆர்டிகல் 213. ஓகே, சோ ரெண்டு இதுலயே நம்ம வந்து ஆர்டிகல் 213 நம்ம வந்து ஒரு மசோதாவை கொண்டு வரோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் அந்த மசோதாவையே உள்ளேயே கொண்டு வர முடியும். புரிஞ்சுதா? பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி நிறைய இருக்குது. பண மசோதா, ஓகே, சோ அது அங்கேயும் அப்படிதான். மணி பில்ல நம்ம வந்து கொண்டு வரும்போதும் அது வந்து நிதி மசோதாவா, சோ மணி பில்லுங்க, தமிழ்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. மணி பில்ல நீங்க கொண்டு வரும்போதும் அப்படிதான் பண்ணணும். இவர்கிட்ட முன் அனுமதி பெற்றுதான் அதை வந்து உள்ள கொண்டு வரவே முடியும். சோ அப்ப சில வகை மசோதாக்களை பார்லிமெண்ட்ல வந்து அறிமுகம் செய்யறதுக்கே இவருடைய இது வேணும். அப்ப இவர் கையில இருக்கக்கூடிய சட்ட அதிகாரம் தான் அது. ஓகேவா. ஒரு சட்டத்தை ஏத்துறதுக்காக ஒண்ணு கொண்டு வராங்கன்னா இவர் ஓகே சொன்னாதான் நீங்க உள்ளே கொண்டு வர வேண்டியன்ற மாதிரி இருக்குது. ஓகே, சோ இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் இவர்கிட்ட வந்து இருக்குது, சட்ட அதிகாரங்கள் இதெல்லாம். இப்போ இந்த மசோதா இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மசோதாவை வந்து கொண்டு வராங்க. இந்த மசோதா வந்து இப்ப நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட போகுது அப்படின்னா அவர் என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்லயே ஓகே சொல்லலாம், இல்ல அவர் வந்து நிறுத்தி வைக்கலாம், இல்ல பார்லிமெண்ட்டுக்கே திருப்பி அனுப்பி மறுசீராய்வு பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ணலாம். ஆனா மணி பில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மணி பில் வந்து இவருடைய ஒப்புதல் பெற்றுதான் வருது. மறுபடியும் பாத்தீங்கன்னா இவர் வந்து இல்ல மறுசீராய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஒன்னும் ஓகே சொல்லணும், இல்ல கேன்சல் பண்ணணும். ஓகேவா. எதையும் கேன்சலும் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது அவசர சட்டங்கள் வெளியிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவசர சட்டங்கள் ஆர்டினன்ஸ் ஆர்டிகிள் 123. எப்போ நமக்கு அவசர சட்டம் 123 அவசர சட்டம். 2 அவைகளும் செஷன் இப்போ வந்து நடைபெறலங்க, கூட்டத்தொடர் நடக்கல. இப்போ ஒரு சட்டம் வந்து அவசரமா நாட்டுல ஏற்றணும். ஜல்லிக்கட்டு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அவசர சட்டம் ஈட்டுறதுக்கு இவருக்கு இருக்குது. ஓகேவா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவருக்கான சட்ட அதிகாரங்கள். அடுத்தது நிதி அதிகாரங்கள். என்ன நிதி அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அவருடைய முன் பரிந்துரை அடிப்படையில தான் பண மசோதாவை இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும். ஓகே, அப்போ பண மசோதா ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து உங்க நம்ம நாட்டுல கூட பணத்தை எடுத்து செலவழிக்க போறீங்க, என்ன காரியத்துக்காக அப்படின்னு சொல்லி செலவழிக்க போறீங்க. அதுக்கு இவர் ஓகே சொன்னா அந்த பில்லே நீங்க உள்ள கொண்டு வர முடியும். ஓகே சொல்லிடுவாரு, அது வேற கதை. ஓகேவா. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு சார்பா உள்ளவங்க தான் அந்த பதவியில இருப்பாங்க. ஓகே, அப்போ ஓகே சொல்லிடுவாங்க ஈஸியா. அப்போ பண மசோதாவை வந்து இவருடைய முன் பரிந்துரை பேர்ல தான் அறிமுகம் பண்ண முடியும். அப்போ நிதி அதிகாரம் இவர்கிட்ட இருக்கா, நம்ம காசு எடுத்து செலவழிக்கிறதுக்கு தான் அந்த பண மசோதா பண்றோம். அப்ப இவர்கிட்ட கேட்டுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆண்டு நிதிநிலை அறிக்கையை இவர் தான் வந்து முன் வைக்கிறாரு. ஓகேவா. பாராளுமன்றத்துக்கு முன்னால யூனியன் பட்ஜெட்டை இவர் தான் வந்து முன்னாடி வைக்கிறாரு. அப்போ அதுவும் இவர் கண்ட்ரோல்ல இருக்குது. மானிய கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. மானிய கோரிக்கைகள் இவருடைய பரிந்துரை இன்றி செயல்படுத்தவே முடியாது. ஓகேவா. எல்லாத்துக்கும் இவர் ஓகே சொன்னா மட்டும் தான் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது எதிர்பாராத செலவினங்கள், கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எதிர்பாராத செலவினங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கையில வந்து கொஞ்சம் முன் பணம் இருக்கும். அதாவது ஐ திங்க் ஒரு 500 crore நினைக்கிறேங்க.
மொத்தம் வந்து 3 அக்கௌண்ட் சொல்லுவாங்க. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஓகே, அப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம அந்த கன்சாலிடேட் ஃபண்டும் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வரும்போது நம்ம பார்க்கலாம், இல்லை இங்கே பின்னாடி நம்ம வந்து லைட்டாக பார்க்கலாம், பார்லிமெண்ட்ல பார்க்கலாம். இப்போ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது எமர்ஜென்சி டைம்ல குடியரசுத் தலைவர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. திடீர்னு செஷன் இல்லை, ஒரு பெரிய போர் நடக்குது, புயல் வந்துச்சு, ஏதோ ஒரு பேரிடர் வந்துருச்சு, டக்குனு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருந்தாப்பா இந்த காசு வச்சுக்கோ, இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டங்கள்ல வந்து ஹெல்ப் பண்றதுக்காக அவருடைய கண்ட்ரோல்ல ஒரு 500 கோடி ரூபாய் வச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத செலவினங்களை எதிர்கொள்ளும் பொருட்டு. ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் தன்னிச்சையா அவர் வந்து அதிகாரம் இருக்கலாம், யார்ட்டையும் அவர் கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது, அவர் நினைச்சா பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ அது வந்து நியாயமான இல்லைன்னா விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் பின்னாடி. ஆனா அவர் நினைச்சா பண்ணலாம், அவர் கையில அவ்வளவு காசு, நம்ம காசு அவர்கிட்ட இருக்குங்க. ஸோ இது ஒரு நிதி அதிகாரம். அதே மாதிரி பினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 ஆண்டுகள் ஒரு வாட்டி நிதி ஆணையத்தை அமைக்கிறதும் இவர் தான், ஓகே. பினான்ஸ் கமிஷன் இது. ஸோ இந்த மாதிரியான நிதி அதிகாரங்கள்லாம் இவர்கிட்ட இருக்குது. அப்போ பண மசோதாவை இவருடைய பரிந்துரையின் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ணவே முடியாது. பட்ஜெட்டை இவர் தான் முன் சமர்ப்பிக்கிறாரு. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பினான்ஸ் கமிஷன், இந்த 5 பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கீ பாயிண்ட் உங்களுக்கு? பண மசோதா, பட்ஜெட், மானிய கோரிக்கைகளை இவரை பரிந்துரையின்றி பண்ண முடியாது, எதிர்பாராத செலவினங்கள், நிதி ஆணையம், இவ்வளத்தையும் நாம வச்சுக்கோங்க. அடுத்து நீதி அதிகாரங்கள். என்ன நீதி அதிகாரங்கள்? உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும், அதாவது இந்தியால சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் உள்ள எல்லா ஜட்ஜஸையும் இவர் தான் நியமிக்கிறாரு, ஓகேவா. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆலோசனை பெற முடியும், ஆர்டிகல் 143, ஓகேவா. லவர்ஸ் 2 பேரும். ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்றத இவர் கேட்கணுன்ற கட்டாயம் கிடையாது, புரியுதா. ஆலோசனை தான். எனக்கு இந்த இதுல ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, சைன் போட சொல்றாங்க, இது கரெக்டா, இது ஏதோ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இவர் போய் என்ன கேட்கலாம்? ஆலோசனை கேட்கலாம், இது எனக்கு வந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுக்கு அவர் வந்து அவங்க சொல்றதை கேட்கணும், உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதை வந்து கேட்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, ஓகேவா. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா, அதான் உச்ச நீதிமன்ற ஆலோசனை இவரை கட்டுப்படுத்த இயலாது, ஓகே. ஸோ இதான் இவருடைய நீதி அதிகாரங்கள். அடுத்தது மன்னிக்கும் அதிகாரம், பார்டானிங் பவர்ஸ், ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 72 அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா. பார்டானிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட், ஆர்டிகல் 72. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இது இருக்குங்க. பார்டன், கம்யூட்டேஷன், ரெமிஷன், ரெஸ்பெக்ட், ரெப்ரைவ், ஓகேவா. தமிழ்ல ஈஸிங்க, பிரச்சனையே இல்லை, ஓகேவா. ஃபர்ஸ்ட் முழுவதும் மன்னித்தல், இதான் வந்து பாத்தீங்கன்னா பார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனையும் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மன்னிக்கும் அதிகாரம் வந்து நீதி அதிகாரத்துக்கு கீழே வருதா நிர்வாக அதிகாரத்துக்கு கீழே வருதான்னு கேட்பாங்க, ஓகேவா. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக அதிகாரத்துக்கு கீழே வரும், நீதி அதிகாரத்துக்கு கீழே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதனாலதான் இல்லைன்னா நான் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருப்பேன், நீதி அதிகாரத்துக்கு கீழே கொடுத்துருப்பேன். ஏன் கொடுக்காம தனியா மன்னிக்கும் அதிகாரம் போட்டிருக்கேன்? ஏன்னா அது நீதி அதிகாரத்துக்கு கீழே வராது, ஓகே. ஒரு குற்றவாளி வந்து மரண தண்டனை எடுத்திருக்காங்க, இல்ல சிறை தண்டனை பெற்றிருக்காங்க, ஒரு லைஃப் லாங் ஜெயில் தண்டனை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க, அவங்கள முழுவதுமா மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, ஓகேவா. அடுத்தது கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகலாம். பார்டன், ஓகேவா. ஓகே, ஸோ பார்டன் முழுவதும் மன்னித்தல், கம்ப்ளீட்டா, ஓகே ஓகே போச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. அடுத்தது தண்டனை வகை குறைப்பு, ஓகேவா. தண்டனை வகை குறைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம் எல்லாம் சொல்லலாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணா லெந்தியா போவோம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது, ஓகே. தண்டனை வகை குறைப்பு, ஒரு வகை தண்டனையிலிருந்து மற்றொரு வகை தண்டனைக்கு மாத்துறது, ஓகே. சோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, அதாவது மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மி பண்ணி ஒரு ஓகே உனக்கு வந்து மரண தண்டனை வேணாம், நான் வந்து ஒரு குறைந்தபட்ச தண்டனை ஒரு 10 ஆண்டு காலம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கம்மி பண்ணி விடுறது. இல்ல உனக்கு ஆயுள் தண்டனை வேண்டாம், உனக்கு ரெட்டை ஆயுள் கொடுத்துருக்காங்க, நான் வந்து ஒரு ஆயுள் தண்டனை இதான் மாதிரி. ஸோ ஒரு ஆயுள் தண்டனைன்றது 14 வருஷமா, ஸோ ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை கம்மி பண்ணி நீ ஒற்றை ஆயுளா மாத்திக்கிறதுக்கு. ஸோ இது வந்து தண்டனை வகை குறைப்பு, ஒரு வகை தண்டனையிலிருந்து மற்றொரு வகை தண்டனைக்கு மாற்றம் பண்றது, புரியுதா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூட்டேஷன்.
ஏன்னா இதுல வந்து தண்டனை வகை குறைப்புன்னு தமிழ்ல கொடுத்தா வச்சுங்களா உங்களுக்கு ஈஸி. ஒருவேளை கம்யூட்டேஷனே கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கம்யூட்டேஷன் இப்படியே கொடுத்தாங்க வச்சுக்கீங்களா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஎம்பி சொல்ல முடியாதுங்க. அடுத்தது தண்டனை காலம் குறைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தண்டனையோட கேரக்டரே மாத்துறது. இது வந்து அந்த ஜஸ்ட் இது வந்து தண்டனை இது வந்து எக்ஸாக்டா தண்டனையே மாத்துறது. மரண தண்டனையே ஆயுள் தண்டனையாவையோ இரட்டை ஆயுள ஒற்றை ஆயுளாவையோ இல்ல வந்து அந்த மாதிரி தண்டனையே மாத்துறது. ஓகேவா? எக்ஸாக்டா சட்டத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அங்க வந்து ஒற்றை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு டேம் இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு இரட்டை ஆயுள் தண்டனை வந்து ஒரு 28 வருஷம் வருதுன்னா அதுல ஒரு 8 வருஷம் குறைச்சிக்கோ 20 வருஷம் இல்ல 20 வருஷம் குறைச்சி 8 வருஷம் அப்படின்ற மாதிரி அந்த தண்டனையோடைய காலத்தை குறைக்கிறது. புரியுதா வித்தியாசம்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 2 வருஷ தண்டனையை வந்து 1 வருஷமா மாத்துறது. ஓகே, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கு வந்து 1 வருஷம் தண்டனை இருக்கும் அப்படின்னு கேட்டா இருக்காது. ஆனா 2 வருஷம், இவர் வந்து 1 வருஷமா கழிவு. புரியுதா? தண்டனை வகை குறைப்புக்கும் தண்டனை காலம் குறைப்புக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது சிறப்பு தண்டனை குறைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காரணங்கள் அடிப்படையில் என்னென்ன காரணம்? ஒருவேளை அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காங்க, இல்ல வந்து கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தண்டனை காலம் வந்து குறைக்கப்படுறது. ஓகே, சோ இது வந்து ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ரெப்ரேவ் தற்காலிக நிறுத்தம். ஓகே, ரெப்ரேவ் தற்காலிக நிறுத்தம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமா தடை விதிச்சிருப்பாங்க. அதுக்கு எதுக்குன்னா ஒரு அவரு வந்து தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கறதுக்காக. ஓகேவா? எல்லாருமே தண்டனை கொடுத்துட்டாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இல்லங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க, குடியரசுத் தலைவர் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவர்கிட்ட போய் நிக்கலாம். ஓகே, சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா இந்த டெத் சென்டென்ஸ் மரண தண்டனைகள் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பீரியட் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எதுக்காக ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்ட இவர் வந்து கரெக்டான ஆமாங்க இல்ல என்னுடைய இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நான் பண்ணல, இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை காட்டி மன்னிப்பு வழங்குறதுக்காக அந்த குறிப்பிட்ட காலத்தை இப்ப மரண தண்டனை உடனே கொடுத்துருவாங்கல்ல, ரொம்ப நாள் நீட்டிக்க மாட்டாங்கல்ல. 1 மாசம் ஜெயில போட்டுட்டு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனா அதுக்குள்ள அவங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு இருக்கு. அப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு தற்காலிகமா இப்போ ஸ்டாப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் தற்காலிக நிறுத்தம். ஓகேவா? ரெப்பையும் சொல்லுவாங்க. அப்போ முழுவதும் மன்னித்தல், மரண தண்டனை, சிறை தண்டனை மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி ஓகே ஓகே போ அப்படின்றது. தண்டனை வகை குறைப்பு அப்படின்றது தண்டனையோட இதை மாத்துறது. மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்துறது, ஆயுள் தண்டனைய 2 வருஷம் ஜெயிலா மாத்துறது, இரட்டை ஆயுள ஒற்றை ஆயுளா மாத்துறது. தண்டனை காலம் குறைப்புன்றது அந்த இது 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அதை 5 வருஷமா மாத்துறது, 2 வருஷமா மாத்துறது. ஓகே, சிறப்பு தண்டனை குறைப்பு அப்படின்னா அவங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஓகே, இல்லைன்னா கர்ப்பிணிகளுக்கு அந்த காலத்தை வந்து குறைக்கிறது. தற்காலிக நிறுத்தம் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமானதான். குற்றவாளி குடியரசுத் தலைவருக்கு முழுவதும் மன்னிப்பு வேண்டி விண்ணப்பிக்க கால அவகாசம். என்ன முழுவதும்? பார்டனிங் பவருக்காக. இதுக்காக அந்த கால அவகாசம் எதுக்காக? முழுவதும் மன்னிப்பு வேண்டி விண்ணப்பிக்கிறதுக்காக ஒரு கால அவகாசம் கொடுக்கிறது. ஓகேவா? முக்கியமா இது வந்து எதுக்கு வரும்? டெத் சென்டென்ஸ்க்கு வரும், மரண தண்டனைக்கு வரும். ஓகே, இதான் இவருடைய மன்னிக்க அதிகாரம். அப்ப குடியரசுத் தலைவருடைய மன்னிக்க அதிகாரம் நமக்கு வந்து எதுல சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 72ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 72ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராணுவ அதிகாரங்கள். ஆர்டிகிள் 53 கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா ரொம்ப முக்கியம், முப்படைகளின் தளபதி யாரு? இவர் தான். ஓகேவா? முப்படைகளுக்கு தலைவர். ராணுவ படைகளின் உச்சபட்ச அதிகாரமானது குடியரசுத் தலைவர் தான் கொடுத்துருக்காங்க. இவரால சட்டத்தால் கட்டுப்படுத்தவும் செய்யப்படுகிறது. ஓகேவா? சோ தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படைகளின் தலைவர்களை இவர் தான் வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு போரை அறிவிக்கிறதுக்கும் அதை வந்து அந்த போரை முடிக்கிறதுக்கும் ஆமா இந்த மாதிரி கண்டிஷன் ஆயிட்டு எஸ் போர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இவர் தான் அதிகாரம் இருக்குது. இல்ல இதோட ஓகே எல்லாம் ஓகே இதோட போரை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்கொடி காட்டுறதுக்கும் யாருக்கு? குடியரசுத் தலைவர் தான் அதிகாரம் இருக்குது. அப்போ இந்த ராணுவ படைகளுடைய உச்சபட்ச இதுல வந்து அவர் தான் இருக்காரு. இந்திய பாதுகாப்பு படைகளின் உச்ச தளபதி அவர் தான். ஓகேவா? 3 எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் தான் டாப்பு. ஓகே, இதுதான் நமக்கு வந்து என்னது ராணுவ அதிகாரங்கள். அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னங்க இதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி தான். ஆர்டிகல் 352ல தேசிய நெருக்கடி நிலையை சொல்லியிருக்குது.
ஸோ ஒன்றில் வந்து போர் மூலமாகவோ இல்லை வந்து வெளிநாட்டிலிருந்து வேற தீவிரவாதிகளுடைய அட்டகாசம் வெளியிருக்கை காரணமாகவோ உள்நாட்டுக்குள்ள ஆயுதம் தாங்கி கலவரம் மூலமாகவோ நமக்கு வந்துச்சுன்னா நெருக்கடி நிலையை செயல்படுத்துறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. இதுவரை 3 முறை நமக்கு பண்ணிருக்கு. ஒன்று வந்து சீனா போர், ஒன்று பாகிஸ்தான் போர், இன்னொன்று இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகேவா? இந்தியா சைனா வார் ஒன்று நடக்கும் 62ல. 71ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரெண்டு சண்டை போட்டு பங்களாதேஷ், அதாவது இந்த 71ன்றது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான். இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், இது வந்து சாரி இது வெஸ்ட் பாகிஸ்தான், இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான். கரெக்டா? இப்போ சண்டை போட்டு இந்த 71 சண்டை போட்டு என்ன ஆயிரும், இது வந்து பாகிஸ்தானா மாறும், இது வந்து பங்களாதேஷா மாறிடும். ஓகேவா? அந்த மாதிரி மாறும். அது அந்த போர் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்லயும் நமக்கு வந்து நெருக்கடி நிலை போட்டிருப்பாங்க. அப்புறம் 75 அப்புறம் போடல. ஓகேவா? மாநில நெருக்கடி நிலை 2 இருக்கும். ஒன்னு வந்து 356, 365. 356 எப்ப போடுவாங்கன்னா அந்த மாநிலமானது கான்ஸ்டிடியூஷனரி மெஷினரி வந்து ஃபெயில் ஆகிட்டு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த அதன்படி எதுவும் நடக்கல அப்படின்றப்ப 356. சென்ட்ரு சொல்றது ஸ்டேட் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஒத்தையே போக மாட்டேங்கிறாங்க, விஷயத்துக்கு பண்றாங்க அப்படின்ற இது இப்படி போனா நமக்கு வந்து நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா 365 குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து இம்போஸ் பண்றாங்க. நிதி நெருக்கடி 360 இதுவரை போடல. ஸோ நமக்கு அதிகமா மாநில நெருக்கடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. சும்மா பார்க்க முடியாது. முன்னாடிலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து கேரளா, பஞ்சாப்லாம் அதிகம் 9 முறை போட்டிருக்காங்க. ஓகேவா? 9 முறை போட்டிருக்காங்க நெருக்கடிகளை. லாஸ்டா இவருடைய வீட்டோ அதிகாரம். வீட்டோ அப்படின்னா ரத்து இல்ல வந்து தடை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல வந்து ஒரு மசோதா, இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நமக்கு இந்த பேசி தெரியும் இல்லையா? பாராளுமன்றத்துல வந்து இப்போ லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, பிரசிடென்ட் இருக்காரு. இங்க ஒரு பில் வருது. ஸோ லோக்சபா ஆர் ராஜ்யசபா எப்படினாலும் இங்க ஒரு பில் வந்து கொண்டு வராங்க. இந்த பில் வந்து பாஸ் பண்ணி இங்கேயும் பில்லா போவோம், இங்கேயும் பாஸ் பண்ணி இங்க போகும்போது பிரசிடென்ட் ஓகே சொல்லிட்டாருன்னா இன்னும் மாறும், சட்டமா வந்து மாறிடும். இதான் வந்து ப்ரொசீஜர். அப்ப பாராளுமன்றத்துல ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு பின் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பின் தான் சட்டமா வந்து மாறுது. குடியரசுத் தலைவருடைய ஒப்படைக்கும் போது அந்த மசோதால அவர் வந்து 3 முடிவுகள் பண்ணலாம். என்ன முடிவுகள் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு அவர் அந்த மசோதாவுக்கு வந்து ஓகே சொல்லி சட்டமா மாத்தலாம், இல்ல மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காம அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், இல்ல மறு ஆய்வுக்காக திருப்பி அனுப்பலாம், பண மசோதாவை தவிர. ஏன் பண மசோதாவை தவிர? ஏன்னா பண மசோதா அவர் ஓகே சொல்லிதான் இன்ட்ரோடியூஸே பண்றோம். அவரு ஓகே சொல்லாம அதை அறிமுகப்படுத்தவே முடியாது. ஓகேவா? திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு வந்துச்சு அப்படின்றப்ப அவர் வந்து ஓகே சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த 4 வகையான ரத்த அதிகாரங்கள் இருக்குது. இதுல முழுமையான ரத்த அதிகாரம், தற்காலிக ரத்த அதிகாரம், பாக்கெட் ரத்த அதிகாரம், தகுதியான ரத்த அதிகாரம். இதுல நமக்கு வந்து 3 தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்னு அந்த அமெரிக்காவுக்கு. ஸோ இதெல்லாம் பேர்லயே இருக்கு. முழுமையான ரத்த அதிகாரம் அப்படின்றது ஓகே சொல்லாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக பண்ணலாம். ஒன்னு வந்து தனிநபர் மசோதா தொடர்பான விஷயங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி கேபினெட் அமைச்சரவை பதவி விலகிய பின் அரசாங்க மசோதாக்களுக்காக. இப்போ வந்து சோ தனிநபர் மசோதா தொடர்பாங்கன்னா ஒரு பிரைவேட் மெம்பர், அவர் வந்து பிரைவேட் மெம்பர் அப்படின்னு தனிநபர்னா என்னன்னா, தனிநபர் அப்படின்றது மீனிங் என்னன்னா அதர் தேன் மினிஸ்டர்ஸ். அதாவது அதர் தேன் மினிஸ்டர்னா அமைச்சர் அல்லாதவர்கள். அமைச்சர் அல்லாதவர்கள் அதர் தேன் மினிஸ்டர்ஸ், அவங்க தனிநபர், பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்றது வேற ஒண்ணு இல்ல. பிரைவேட் மெம்பர்னா தனியார் யாரோ வந்தாங்களா அப்படிலாம் கிடையாது. அவர் எம்பி தான், அவர் மினிஸ்டர் கிடையாது. மினிஸ்டர் வந்தாங்கன்னா அது என்னவா மாறும்? அரசாங்க மசோதா. அரசாங்க மசோதா அப்படின்றது மினிஸ்டர்ஸ் வந்து கொண்டு வர்றது. ஓகேவா? சோ இப்ப தனிநபர் மசோதா வந்து அவரு நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரங்கள் இருக்குது. ஓகே. ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் கொண்டு வராங்க. கேபினெட் அமைச்சரவை பதவி விலகிச்சு அப்படின்றப்ப அரசாங்க மசோதாவை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அவருக்கு. அடுத்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கோங்கப்பா, இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணி விட்டுலாம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆல்ரெடி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தா இருக்கட்டும், வெங்கட்ராமனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தற்காலிக ரத்த அதிகாரம். ஓகே. தற்காலிக ரத்த அதிகாரம் அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை மறுபடியும் செயல்படுறதுக்கு 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா இது வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? பாக்கெட் ரத்த அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாக்கெட் பேர்ல இருப்பாங்க, சும்மா பாக்கெட்ல போடுறது. என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னா இல்ல அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிதான். ஓகே. பாராளுமன்றம் தேர்ச்சி செய்த மசோதா மீது எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாது. ஓகேவா?
ஸோ அது அவுட் தான் இருக்குது, ஏதாவது பண்றாரா இல்லைன்னா அப்படியே இருக்குது, அதான் பாக்கெட். ஓகேவா? இதுக்கு அரசியலமைப்பு எந்த காலத்தையும் வந்து குறிப்பிடப்படல. ஆனா இதுக்கு வந்து அமெரிக்காலாம் குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஓகே சொல்லணும். இது ஒரு பெரிய டிராபேக் இந்தியாவில். ஓகேவா? தகுதியான ரத்த அதிகாரம் இந்தியாவில் வந்து இது இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான பார்த்தீங்கன்னா மறுமுறையும் அதிக அளவு ஓட்டு வித்தியாசத்தில் இது வந்து பாஸ் ஆகி வரும்போது ஓகே சொல்றது அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ரத்த அதிகாரம் வந்து முழுமையா அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அமைச்சர் அல்லாதவர்கள் தொடர்பான மசோதாவிலையும். அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்சி கலைஞ்சிருச்சு, ஆனா ஒரு மினிஸ்டர் பாஸ் பண்ண அந்த பில்லு அடுத்த ஆட்சி வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம், இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது தற்காலிக ரத்த அதிகாரம் அப்படின்றப்ப பெரும்பான்மையான சட்டம் கொண்டு வந்தா அதை வந்து முறியடிக்கலாம். பாக்கெட் ரத்து அதிகாரம் வந்து அதை எது கண்டுக்காம விட்டுறது, அதை கேன்சல் பண்றானா இல்லையான்றது மாதிரி இல்லாம அப்படியே விட்டுறதுதான் பாக்கெட். ஓகேவா? சோ மாநில சட்டமன்றத்தில் இது பண்ணலாமா அப்படின்னா அங்கேயும் இருக்குது. இப்போ ஆளுநர் இருக்காரு, இது 201, குடியரசுத் தலைவர் 111, 201. ஆளுநர் என்ன பண்ணலாம்னா இதே சேம் தான், ஒன்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா குடியரசுத் தலைவருடைய இன்னொன்னு பாத்தீங்கன்னா மறு சீராய்வுக்கு அனுப்பலாம். இந்த 3 குடியரசுத் தலைவருக்கு இருக்கா, ஆளுநர் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணலாம்னா அவர் எனக்கு சந்தேகமா இருக்கு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பில் வந்து பிரசிடென்ட்டுக்கு போயிட்டு இப்போ பிரசிடென்ட் மாநிலத்தில இருந்து வந்த பில்லுக்கு, ஓகேவா, அதாவது மாநிலத்துல ஆளுநர் கையில இருந்து பிரசிடென்ட்டுக்கு போன பில்ல பிரசிடென்ட் என்னெல்லாம் பண்ணலாம், ஒண்ணு ஓகே சொல்லலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா ஆளுநரே நீங்களே இதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணி அனுப்பி வைக்கலாம். இந்த 3 விஷயம் தான் பண்ண முடியும். இது வந்து ஆர்டிகல் 201 முக்கியமானது. அடுத்த அவசர சட்டம் பார்த்துட்டோம் 123. ஓகேவா? எப்போ இரு அவைகளும் செயல்பாட்டில் இல்லாத போது மட்டுமே பண்ண முடியும். பாராளுமன்ற இரு அவைகளும் கூடும் போது அவசர சட்டத்தை முன்னாடி வைப்பாங்க. ஒப்புதல் அளிக்கல அப்படின்னா 6 வார காலத்துல காலாவதி ஆயிரும். இல்ல ஓகே சொல்லிட்டாங்க, ஆமா இது வந்து தேவையானதான் கொண்டு வாங்க அப்படின்னா ஓகே பண்ணுவாங்க. இல்ல இது வந்து ஏதோ பண்ணிட்டாரு இப்ப நமக்கு தேவையில்லை தூக்கிடுவோம் அப்படின்னா 6 வார காலத்துல தூக்கிடுவாங்க. ஓகேவா? சோ குடியரசுத் தலைவருக்கு தனி விருப்ப செயல்பாடுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவையில எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது அல்லது பிரதமருடைய திடீர் மரணத்தின் போது அடுத்த பிரதமரை பதவியில் அமர்த்தலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ராஜீவ்காந்தி. ஆனா அவரு என்ன பண்ணனா தன்னுடைய நம்பிக்கையை நிரூபிக்கணும், நிரூபிக்காத பட்சத்துல பதவி வந்திருப்பார். ஃப்ளோர் டெஸ்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களவையில அமைச்சர்கள் பெரும்பான்மை இழக்கும் போது நம்பிக்கை தீர்மானத்தின் மூலமா பெரும்பான்மை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்சியை கலைக்கிறதுக்கோ அதிகாரம் இருக்குது. வாஜ்பாய் பீரியட்ல நடக்கும். ஜெயலலிதா வந்து ஒரு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே ஆட்சி கலைய சூழ்நிலை வரும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்மை விருப்ப செயல்பாடுகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய லிஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 2 வாட்டி இருப்பாரு. அடுத்தது துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணை குடியரசுத் தலைவராக வருவாரு. அடுத்தது ஜாகிர் ஹுசேன், முக்கியமானது முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். அடுத்தது விவிகிரி, ஃபக்ருதீன் அலி அகமது, சஞ்சீவ் ரெட்டி, ஜியானி ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கல் தயாள் சர்மா. அடுத்த இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஏன்னா இதுல இருந்து மேக்சிமம் பிறந்திருப்பீங்க. KR நாராயணன், ஓகே, கேரளாக்காரரு. APJ அப்துல் கலாம், தமிழ்நாடுக்காரரு. பிரதிபா பாட்டீல், முதல் பெண் குடியரசுத் தலைவர். பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த். இப்ப நமக்கு யார் இருக்காங்க, திரௌபதி முர்மு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து முக்கியமா. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர்ல வந்து திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, அப்படியே மைண்ட்ல இருந்துரும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து மொத்தமா குடியரசுத் தலைவர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் வந்து எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அவருடைய அதிகாரங்கள் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் குடியரசுத் தலைவர். இதுக்கப்புறம் வர சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படியே நம்ம வந்து இது நல்லா படிங்க. ஆளுநர் இதே தான், கொஞ்சம் வேறுபடும். என்னென்ன வேறுபாடுன்றது அங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தைரியமா கேட்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து நமக்கு யூடியூப்ல வரும். யூடியூப்ல பாக்குறவங்க இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து உங்க டவுட்டுகளை கேட்கலாம். ஸோ அடுத்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் பற்றி அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.